ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எத்தனாம் தேதி? 18ஆம் தேதி. ஜெர்மனில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நிற்கிறேன். நாளைக்கு பெர்லின் போகிறேன். நாளைக்கு ஸ்ட்ராஸ்பர்க்கு போயிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சில விடயங்கள் காட்டணும். முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, நான் நிற்கிறேன் நான் பார்க்குறேன்ன்றதை விட நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் பார்க்கணும். சில விடயங்களை யாழ்ப்பாணத்தில் மாற்றணுமெண்டா அதை வந்து சில மீடியாக்களுக்களால் தான் தள்ளலாம் அப்படியான நியூஸை. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது ஒரு 20 minutes வீடியோ. பட் ஜெர்மனியின் நான் பார்த்த நல்ல இடங்கள், சில நல்ல விஷயங்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இது ஒரு ஃபவுண்டன் ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ இது ஃபவுண்டன் சொல்கிறது. இது வந்து ஜெர்மனியில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தான் இந்த இடம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, ஜெர்மனிலேருந்து வந்து இந்த பில்டிங்கில் பார்த்து வீடியோ எடுத்து கொண்டு இருக்கானுங்க. எனக்கு விளங்கலை. நான் நினைக்கிறேன் இது ஃபேமஸான எம்பிஏ பில்டிங் அப்படி இப்படி ஏமோ தெரியலை. இந்த வீடியோவில் நேற்றுக்கு நான் ஜெர்மனியில் போட்ட வீடியோ, நடந்து போய்க்குள்ள போட்ட வீடியோ. ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அது வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் இந்த வீடியோ நான் கையால் வடிவாக மினக்கட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நின்று எடுத்து போடுற வீடியோ. தண்ணி வந்து பயங்கர க்ளீனாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன் இங்கே கிளைமேட்டுக்கு சில நேரங்களில் இந்த தண்ணி இவ்வளோ க்ளீனாக இருக்கா, அல்லது வந்து ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ரீசனுக்காண்டி வந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணி ஏதாவது விடுறாங்கன்னு தெரியல. பட் பயங்கர க்ளீனாக இருக்கும். அந்த ஸ்டாச்சூஸில் வந்து ஒரு இதுவும் இல்லை, ஒரு பாசி அது இது ஒன்றும் இல்லை. பயங்கர க்ளீனாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், சுற்றி காட்டுறேன். இதில் எல்லோரும் இதில் கூட நின்று படம் எடுத்து கொண்டு இருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன், என்னடான்னு பார்த்தேன், அது சில இப்படி அங்கேயும் இருக்குது, இல்லைன்னு இல்லை, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. பட் நல்லா க்ளீனாக இருக்குது, அதோட நல்ல வடிவாக இருக்குது. அப்போ ஸோ அதை காட்டுவோம் வந்து பார்த்தோம் நம்மளுக்கு. ஓகே, இந்த அந்த கிளைமேட்டுக்கு இந்த தண்ணி சத்தம் அதுவும் இன்னும் நல்லா இருக்குது. அதோட தண்ணியை பார்த்திங்கன்னா சரியான க்ளீனாக இருக்குது. பட் அது வெளியில் வந்து இந்த டைல் பண்ணியிருக்கிறாங்க. நான் இதை என்னுடைய பர்சனல் தேவைக்காண்டி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னென்னா இன்கேஸ் யாழ்ப்பாணத்தில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் இந்த வீடியோக்களை பார்த்து நான் மக்களுக்கு காட்டி இப்படி ஒன்றை செய்வேன். அப்போ இதில் ஒரு ஆக்கள் வந்து நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அது இதில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துருக்கு. அதில் யூரோ அந்த இது மடிச்சிருக்காங்க, டூரிஸ்ட் நிற்கிறாங்க. இதில் என்னென்ன விளங்கியில் இதில் நின்று தான் எல்லோரும் படம் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இது என்ன இடம், ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் இடமா எனக்கு தெரியலை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளைக்கார முழுக்க வந்துருந்து தான் படம் எடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ முழு பேரும் இதை எடுத்து கொண்டிருக்காங்க ஏனென்று விளங்கியில். ஸோ ஆனால் இதில் வாசிக்கக்கூடிய மாதிரியோ அல்லது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய மாதிரியோ ஒரு தமிழ் இதுவும் இல்லை. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன்டா இதில் வந்து இப்படி ஸ்கூட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்கூட்டி வந்து இதில் அக்கௌண்ட் இருக்குது. இதில் €2 போட்டிங்கன்னா அல்லது ஜெர்மன் ஃப்ராங்க் நினைக்கிறேன் 2 வந்து 1 ஹவருக்கு இந்த இதை பாவிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஓகே இந்த ஆப்பை பாவிச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியான். எங்கேயாவது போய் எது வரைக்கும் போகிறீங்களோ அதில் வெளுத்தி விட்டு போக முடியும். அதில் பார்க் பண்ணி சில பேர் பார்க் பண்ணிட்டு போவாங்க. சில அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு ஆள் வந்து அதை அப்படியே போட்டு ஸ்பீடாக போயிட்டால். அதுக்கு வேண்டி இதை பொறுக்கிறதுக்காண்டி இதில் இருக்கிறாங்க. பொறுக்கி கொண்டு வந்து திருப்பி இந்த டவுன் பாயிண்டில் வைப்பாங்க. திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சால் இப்போ இந்த திருப்பி நாங்கள் இன்னொரு ஆள் வந்து அந்த ஆப்பை பாவிச்சு எடுத்து விட்டு போகலாம். இந்த பிளான்ட் மரமோண்டு நட்டிருக்காங்க. அதை சுற்றி இரும்பு இவ்வளோ நீட்டாக இருக்கட்டு பாருங்கோ. ரைட், சூப்பராக இருக்குது. இதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட வேணும் என்று விரும்பினா. என்னென்னா இது வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது ட்ராம் லைனுன்ற ட்ரக். இதில் காசு போயிடாது. கார் போகிறதுக்கு வந்து வேறு இடம் இருக்குது. இது ட்ராம் போகிறதுக்குரிய ட்ரக். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து காட்டணும் உங்களுக்கு. பஸ் லைன், மோட்டர் பைக் லைன், ஒவ்வொரு லைன் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்றால்
அதில் வர கார் ரெண்டும் அதாவது 2 பக்கம் திரும்பிடும். இங்காலையும் திரும்பி இங்கால போயிடும், இங்கால திரும்பி இங்கால போயிடும். இவ்விடத்தில் வந்து ட்ராம் தான் போகும். அது எவ்வளவு நீட்டாக அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்படி நீட்டாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போடுற பாதைகளையும் ரோட்டுகளையும் இதுகளையும் பாருங்க, சரியான வித்தியாசமாக இருக்குது. இந்த இதில் வந்து எல்லோரும் நின்று படம் எடுத்து கொண்டிருக்காங்க. எனக்கு ஏன்னு தெரியலை. யூரோ ஸ்டார் இதில் இருந்து படம் எடுத்து கொண்டிருக்காங்க, என்னன்னு தெரியலை. ரைட், அங்கால போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் வந்து கேமரா போட்டிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு பில்டிங்லேயும் எல்லாத்துலேயும் கேமரா இருக்கும். ஸோ இங்கே சேஃப்டின்றது சரியான இதாக இருக்கும். மற்றது இங்கேயும் எங்கள்கிட்ட கொழும்பும் வித்தியாசம் இல்லை, கேபிட்டல் சிட்டியும். பட் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் குப்பையாக இருக்கும். பட் எங்கள்கிட்ட கொழும்பும் டெவலப் ஆகி கொண்டு வருது. ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் எங்கள்கிட்ட வடக்கு தான் என்ன டெவலப் ஆகலாம், அதான் சரியான கவலையாக இருக்குது. ஸோ இந்த பில்டிங்ஸ், இந்த டைல்ஸ், இந்த டைலிங், இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து வைக்கிறேன். தச்சமே மண்டேக்கா ஒரு நாளைக்கு தேவைப்பட்டா. எஸ், நாங்கள் தேவைப்பட்ட நேற்று நான் எடுத்த வீடியோ அவ்வளோ கிளியர் இல்லை. பட் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ராங்க்ஃபர்ட்டை சுற்றி காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. எஸ், இப்போ இப்போ எடுக்கிற வீடியோ வந்து வினக்கடை நேற்று சாமான் எல்லாத்தையும் கையில் கொண்டு போய்க்கல எனக்கு வடிவம் அடிக்கலாம் போயிட்டு. இங்கே இருக்கிற அந்த வீட்டுண்ட என்ட்ரன்ஸ் எவ்வளோ வடிவாக இருக்குது. ஸோ இதை ஒரு காட்டணும்னு முழுக்கிற ஆசை. இது ஒரு ஹோட்டலுண்ட என்ட்ரன்ஸ். அதோட இங்கால காட்ட போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் சரி தானே. பட் நினைக்கிறேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்காக இருக்குமான்னு கெஸ் பண்ணுறேன்னு. ஒரு கோட்டை மாதிரி உண்டு, ஐ டோன்ட் நோ. அந்த பக்கத்தில் எழுதியிருந்தது மியூசியம் உண்டு. பட் ஐ எம் நாட் ஷூர் வெதர் தேர்ஸ் அ மியூசியம் ஆர் நாட். இதுதான் the beauty of Frankfurt. Traffic, maximum traffic here. Yes, I guess that's a museum or search or something. Museum அல்லது search இருக்கும்னு நினைக்கிறேன். Right, ஆரோ ஒருத்தன் அந்த எங்கண்டே ஒன்று இங்கே கார் ஓடுது போல் சி அப்படி சொன்னாலும் பேசுவானுகள். அவன் பேசுகிறான். அவன் ட்ராமில் வந்தவன் அந்த காரை குறுக்கால விட்டதுக்கு பேசுகிறான். அடுத்த ட்ராமில் இருக்குது. இங்கே ஒரு பியூட்டி என்னென்றால் கொஞ்சம் டிராஃபிக் வயலன்ஸ் என்றாலே பேசுவாங்க. ஈவன் இந்த க்ராஸ் வாக் பண்ணைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று, இது பயங்கர ஒரு பெரிய. ஆனால் இது நான் நினைக்கிறேன் அப்பா தலையே நிமிந்து கூட பார்க்கிற உயரத்தில் இருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங். அது இந்த வாசலில் எப்படி சிலையல் செய்திருக்கிறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட். பகலில் பார்க்கணும், இந்த சிட்டி எல்லாத்தையும் பகலில் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். பயங்கர சூப்பராக இருக்குது. இப்போ எந்த க்ராசிங் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த ரெட் விழுந்து இருக்குது. இந்த டைமில் குறுக்கால் ஓடினா கிளிப்பானு கத்துவானு முட்டாளாண்டு தலையை கையை காட்டி போட்டு போவாங்க மொக்கு வேண்டு. இந்த இவர் ஒருத்தர் வந்து ரைட் இப்போ எனக்கு க்ரீன் நான் போகலாம். எஸ், இதுதான் பியூட்டி ஆஃப் த ஃப்ராங்க்ஃபர்ட். இது வந்து இப்படியான இது வந்து நுவரலியாவில் நான் பார்த்துருக்கேன் சில பில்டிங்ஸ் இப்படி கல்லால் கட்டி. இந்த கலர்ஸ், இந்த யூரோப்பில் இருக்கிற பியூட்டி என்னென்னா இந்த இதுகளோட கலர்ஸ் நல்லா அடிச்சிருப்பேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பைக் வந்து இங்கே பார்க் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ இங்கே பைக்கை கொண்டு இதில் போட்டு விட்டு போவாங்க. இங்கே ஆக்களை படம் எடுக்கிறது சரியில்லை, கேமை கேட்பாங்க. ஸோ இந்த பைக்கை கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டு போவாங்க, ஸ்கூட்டர் மாதிரி. இது இங்கே பே பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோனை கொழுவிட்டு இப்படியானதில் கொண்டு வந்து வச்சுருக்கோன்னு தான் ஆசைப்பட்றேன். இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து இப்படியான ஒரு கொஞ்சத்தை கொண்டு வந்து கவர்மெண்ட் பே பண்ணி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே விட்டுட்டோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சைக்கிளில் திரிகிற வேலையெல்லாம் இருக்காது. ரோட்டை வடிவாக போட்டு செஞ்சிட்டோம்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த ரோட்டு உள்ளுக்குள்ளே வந்து சனம் இதை யூஸ் பண்ணி வாக் பண்ணும். இண்டிவிஜுவல் ஆக்கள் இந்த கார்கள் வந்து நாங்கள் இந்த கன்ஜெஷனை குறைக்கலாம். அட்லீஸ்ட் கொழும்பில் அல்லது வந்து
யாழ்ப்பாணத்தில் இதெல்லாம் ஆசை ஒரு இந்த முறை மாகாண சபைக்குள்ளே வந்தால் இது எல்லாத்தையும் செய்யணுமென்ற ஒரு நப்பாசையில் தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ நாளைக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை செய்கிறேன்டா கூட எங்கேயாவது எனக்கு இந்த வீடியோஸை காட்டி அந்த ப்ரெசன்டேஷனில் செய்யக்கூடியதாக இருக்கும். இதுதான் பியூட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட். பப்ளிக் சார்ஜிங் பிளேஸ் இருக்குது. ஸோ இதில் கார் சார்ஜ் பண்ணணும் என்றால் அதில் பப்ளிக் சார்ஜிங் பிளேஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். சும்மா நெடுக மாநகர சபை குப்பை அள்ளையிலையா, மாநகர சபை அள்ளையிலையாண்டு இதில் சார்ஜ் பண்ணுறான்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட கிரெடிட் கார்டில் பே பண்ணி போட்டு மிஷின் இப்போ ஹோட்டலுக்கு செக்இன் கூட மிஷினில். ஸோ இதில் கிரெடிட் கார்டில் வந்து நான் கெஸ் பண்ணுறேன் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் மிஷினில் என்டர் பண்ணி போட்டு அல்லது உங்களோட கார் நம்பரில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேன் பண்ணப்படும். இவர் வந்து பே பண்ண போகிறார். அதை எடுத்துட்டு கொண்டு காரில் போட்டு இது பண்ணுவார். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங். இங்கே பாருங்க, இது வந்து நான் கனகாலத்துக்கு முன்னம் செய்யப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் நினைக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு இல்லை. இதில் என்ன பியூட்டின்னா அதில் பேர்ட்ஸ் அதுகள் வந்து இருக்காமல் நெட் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது ஒரியல. இந்த ஃபோனுக்கு மாறி மாறி கால் ரிங் பண்ணி கொண்டே இருக்குது. இந்த பேர்ட்ஸ் அதுகள் இல்லாமல் வந்திருக்காமல் நெட் அடிச்சிருக்கிறாங்க. அதில் அப்போ இந்த பேர்ட்ஸ் எச்சங்கள் கூட வராது. ஸ்டெட் ஃப்ராங்க் மெயின் சொல்லி போட்டிருக்கு 3 என்று சொல்லி. இதில் இது எவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. படங்களில் தான் நாங்கள் இப்படி பார்க்கலாம். ஸோ இதை நான் பார்க்குறது நீங்களும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எஸ், இந்த முறை இந்த வீடியோ வந்து நீட்டாக இருக்கும். ஏனென்றால் முதல் நேற்று எடுத்த வீடியோ வந்து நீட் இல்லை. அது வந்து நான் நடந்து கொண்டு எடுத்து போட்ட வீடியோ. ஸோ இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற பியூட்டியை காட்டுற ஒரு நீட்டான இதாக இருக்கும். இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணித்தான், இந்த ட்ராமை க்ராஸ் பண்ணித்தான், இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி தான் இந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க 2 பில்டிங் இடையில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே பாருங்க, அந்த ட்ராம்ன்ற லைன்ஸ் முழுக்க பில்டிங்கில் அடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் கூட இப்போ நாளைக்கு ஒரு பில்டிங்கில் இருந்து இந்த ட்ராம் அடிக்கிறேன்னு சொன்னால் அந்த பில்டிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற இதில் நெட் அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு பார்க்க தெரியுது தெரியலை. இது வந்து இந்த இங்கிலீஷ் படங்களில் பார்க்க மட்டும்தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். நாங்கள் இந்த என்ட்ரன்ஸில் நினைக்கிறது இன்றைக்கு நேற்றை கட்டின பில்டிங்காக இருக்காது நம்புகிறேன் நான். இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு, பெர்மனண்ட்டாகவே சீல் பண்ணிட்டாங்க. பட் இதில் அந்த பேர்டுகள் இருக்காமல் அந்த நெட் அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் இங்கே வந்ததுக்கு பிரயோசனமாக பார்த்தது வந்து உதாரணத்துக்கு இந்த நீதிமன்றங்களில் கூட, மன்னார் நீதிமன்றத்தில் கூட இந்த பேர்ட்ஸ் வந்து எல்லா இடம் ட்ராப்பிங்ஸ் இருந்தது வந்து வெளியால் பார்த்துனேன்னா இந்த நெட் அடிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு சூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், நெட்டை சின்ன ஆணியில் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி நாங்கள் செஞ்சால் கூட நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த வீடியோக்கள் பார்க்குறதால எனக்கு சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு சரியான ஒரு ஐடியா ஒன்று வருது, என்ன செய்யணும் அப்படி இருக்கணுமெண்டு. இதுதான் இந்த ஆர்ச். ஓகே, இதை விட நேற்று நான் பார்த்தேன்னா இந்த பில்டிங்கில் இருந்தும் கன பேர் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து இப்போ கூட கன பேர் நிற்கணும். இதுதான் அந்த ரெட்ஸ் கெல்லர் என்று சொல்கிற அந்த பில்டிங். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். அப்படி கைதான் நோவுது பயங்கரமாக. ஓகே, 1 மினிட் பேக்கு கீழே வைக்கிறேன். இது ஒரு டவுனுக்குள்ளே இருக்கிற பெரிய பில்டிங் உண்டு, ரெட்ஸ் கெல்லர் என்று சொல்கிற ஒரு பெரிய பில்டிங் உண்டு. இது நான் நிற்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டில் தான் இருக்குது. இதில் அதுக்கு முன்னால் ஒரு பெரிய சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் என்கிட்ட போய் நான் எடுப்பேன் வீடியோ. அது தூரம் இருந்து எடுக்கிற வீடியோ இப்படி தான். பெரிய சர்ச், அந்த காலத்து வத்திக்கான் சர்ச்சுகள் மாதிரி பெரிய சர்ச், பெரிய பில்டிங். நாங்கள் இந்த பில்டிங்ஸ்களெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். நாங்கள் இவன் எங்களோட மந்திரி மேனையை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண விட்டுருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும். இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கணும்ன்ட்டு தான் பார்க்க ஆசையாக இருக்குது. இது அந்த ரெட்ஸ் கெல்லர்ன்ற பில்டிங். அதில் தான் நான் நிற்கிறேன். பெரிய கோட்டை மாதிரி ஒவ்வொரு இது கூட பயங்கர பெருசாக இருக்குது. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ரெட்ஸ் கெல்லர். ரெட்ஸ் கெல்லர்னு தான் கிடக்காதுண்டு நான் நினைக்கிறேன். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் யூனிவர்சிட்டி அல்லது ப்ரைவேட் கிரவுண்ட். அங்கால ப்ரைவேட் கிரவுண்டும் இருக்கிறபடியாக இது எங்கள்ட கிட்டத்தட்ட எங்கள்ட ஜாழ்ப்பாண கோட்டை மாதிரி தான் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ அந்த பில்டிங்கில் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பில்டிங் க்ராஸ் பண்ணி போகிறேன். க்ராஸ் பண்ணி போய் நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன்னு அப்படி இருக்கேன். அது ஒரு சர்ச்.
பில்டிங் இதுதான் அந்த பில்டிங். கிட்ட போய் பார்ப்போம். அந்த வெயிலுக்கு வந்து அது பயங்கரமாக இருக்குது. மற்ற இங்கே கிளைமேட்டுக்கும் அந்த பில்டிங்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு பெயிண்டிங் மட்டும் இல்லை, அந்த பெயிண்டிங் மட்டும் இல்லை, அது இந்த ஷேடோஸ் அது இது எல்லாமே வந்து அப்படியே நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கெஸ் பண்ணுறேன்னு வந்து இது அதில் ஏதோ HIV சம்மந்தமான சைன் ஒன்றும் போட்டிருக்கேன், என்னென்னு தெரியல எனக்கு. இதுதான் அந்த பில்டிங், 3 மாடி பில்டிங். பட் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் கிட்ட போய் அது என்ன, இந்த பில்டிங் இந்த பியூட்டி என்ன, இது சர்ச்சா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது கனகாலத்துக்கு முன்னே கட்டப்பட்ட பில்டிங்ன்ற மட்டும் நான் ஷுவர். இதில் அவங்க இந்த லாங்குவேஜில் வோல்டகோல்ப் 1902 1956 வரைக்கும் வோல்டகோப், ஃப்ராங்க்ஃபர்ட்ஷர், கபிக் மிஸ்டர் 1 1946 1956 அண்டு யாரோ ஒரு இதில் ஸ்போர்ட்ஸ் பில்டிங்னு தான் நினைக்கிறேன். அது இருக்குது. மெட்டலில் செஞ்சுருக்குறாங்களா அல்லது வந்து ஓகே மெட்டல் இதில் சேர்க்கறியா டொச் யோ பார்லமெண்ட் பொம் 31 மாஸ் பிஸ் பும் ஏப்ரல் 1848 கட்டப்பட்ட பில்டிங். ஜொனிட் டை டொச் நேஷனல் பேர்சமுலாங், அது விளங்கல என்னென்னு எனக்கு. பேர்சமுலாங் பொம் 18 மே 1848 பிஸ்ஸும் 30 மே 1848 1849 வரைக்கும் இந்த நாங்கள் இந்த பார்லமெண்ட்டு போட்டிருக்காங்க. மேபி இது பார்லிமெண்ட்டோ இன்னமும் ஆண்டுன்னு தான் தெரியும். பட் பில்டிங் சும்மா பயங்கர பெரிய பில்டிங். அந்த காலத்தில் கட்டுப்பட 1-2 மாடி தான், சும்மா சொல்லி வேலையில் பயங்கர மிக பில்டிங். அதுக்கு முன்னுக்கு தான் இந்த இப்போ முதல் நீங்கள் பார்த்தது இருக்குந்தா அதில் அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. இதில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். மேபி உங்களுக்கும் இந்த இடங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இதில் பார்க்குற எத்தனை பேருக்கு சான்ஸ் வருதோ, இல்லாட்டி எனக்கு திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் வருது தெரியாது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளை ஏற்றுறதுக்கு வந்து கிண்டர் கார்டன் ட்ராம்ப்ஸும் வருது. இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த காலத்து ட்ராம். ட்ராஃபிக் ஜாம் உண்டு இதுக்குள்ளே விழுந்துட்டு, ஐ டோன்ட் நோ வை. இதுக்கு ஒரு ட்ராஃபிக் ஜாம் உண்டு க்ரியேட் பண்ணப்பட்டுது. ரைட், இதில் பார்த்திங்கன்னா இந்த மெட்ட பக்கத்தில் அந்த பக்கத்துலேயும் எழுதி இருந்தது. அது மாதிரி இந்த பக்கத்துலேயும் எழுதியிருக்காங்க. எஸ், அதான் அந்த பில்டிங். இந்த பக்கத்துலேயும் ஏதோ எழுதியிருக்கு. அதில் ஈஸ்டர்ன் டொச்சன் பார்லமெண்ட்ஸ் என்று எழுதியிருக்கு. பார்லிமெண்ட் கெஸ் பண்ணுறேன். இதில் இன்னொரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இது கொப்பர் அல்லது மெட்டலில் செஞ்ச ஸ்டாச்சுவோ இல்லது சிமெண்ட்டில் அல்லது கல்லில் செய்த ஸ்டாச்சுவோ தெரியலை. அதில் ஏதோ எழுதியிருக்கு சும் கடான் ஃப்ரண்டிஜ் பேர்டன் ஏதோ அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, எனக்கு அது விளங்கல. பிலிப் ஜேக்கப் ஸ்பெனர் பியா டிசிரிடான்னு சொல்லி கிறிச்சின் அண்ட் 1635 1705 இவங்க அந்த அவங்கள்ட காலத்து பில்டிங்கை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கோ. திருப்பி பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ என்னவோ தெரியாது. பட் அந்த பில்டிங்ஸ், அந்த ஸ்டோன்ஸ், அந்த விண்டோஸ், இந்த சைஸ் சும்மா சொல்லி வேலை இல்லையா, அவ்வளோ பெருசு. ஒரு மொனுமெண்ட் ஒன்று இருக்குது. என்ன டீட்டெயில்ன்றதை பார்ப்போம். இதில் ஒரு வழியில் ஒரு மொனுமெண்ட் ஒன்று இருக்குது, என்னோட பார்ப்போம். அதில் கிட்ட என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ராங்க்ஃபர்ட் 1890 1903 வரைக்கும் எழுதியிருக்கு. இது வந்து தனி ஸ்டோனால் செஞ்ச ஒரு இது உண்டு. இதில் அவ்வளோ ஒரு வெள்ளக்காரை ஒருத்தி வந்திருந்து வெயில் ஆஞ்சு கொண்டிருக்காள். இதுதான் இந்த ஸ்டாச்சு. ஜூம் பண்ணி பார்க்கலாம் வந்து பார்த்தேன். ஜூம் பண்ணி படுது. காத்தடிக்குது. இது வந்து நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு டவுன் மாதிரி, இது ஒரு சர்ச் நினைக்கிறேன். நேற்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஃபுல் கிளியராக பார்க்கல. கிளியராக பார்க்கலாம். இது என்ன சர்ச், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் என்ன சர்ச். இப்போ உலகம் ஒன்று பெரிய இடம், அதை முழுக்க சுற்றி பார்க்கல. அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது ஒரு சர்ச் மாதிரி இருக்குது. இங்கே ஃபொண்டைன்ஸ் இருக்குது.
இதால் தான் போகணும் உள்ளுக்குள்ளே. இதில் ட்ராம் வருது, இந்த பாருங்கோ. அதில் ட்ராம் வார நேரத்தில் க்ராஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த சிக்னல் ஒன்றும் இல்லை, இந்த சிக்னல் சரியான ஸ்லோவாக தான் ட்ராம் போகுது. இது வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் மாதிரி. இட்ஸ் லுக் லைக் அ மார்க்கெட். யாராவது ஜெர்மனியில் இருந்து இது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்று. மேபி நீங்கள் இவ்வளோ ஆளும் 30-40 வருஷம் இருப்பீங்க. ஆனால் என்னென்ன சனத்துக்கு இதை எடுத்து காட்டிடுவோம் நமக்கு இப்படி நான் இருக்குது ஜெர்மனிலேருந்து. அப்போ தான் இளம்படிகளுக்கு படிக்கிறதுக்கு ஆசை வரும். நானும் படித்து டாக்டர் மாதிரி வெளியால் போகணுமென்ற ஒரு ஆசை கொண்டு வரும். எல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். கிட்டத்தட்ட இவ்வளோ அடிபாட்டுகளையும் நான் நிற்கிறேன், இவ்வளோ சனம் திட்டியும் நான் நிற்கிறேன்ன்றதும் ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, தேங்க்யூ. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் மாதிரி. இதில் புக் செல்ஃப் வந்து போட்டுருக்காங்க. நான் வரைக்கே வரணுன்ற ஒரு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட். கிட்டத்தட்ட எனக்கு தெரியல, எனக்கு நியூ டு திஸ் பிளேஸ். ஸோ யாராவது தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன மார்க்கெட்டாக என்னான்ட்டு. அதுக்கு பின்னால் ஒரு சூப்பர் பெரிய பில்டிங்கோடு இருக்குது. நான் அதையும் போய் பார்க்க வேண்டிய ஆசை. ஸோ இதில் எங்களோட தமிழாக்களும் கூட பேர் இருக்கணும் நினைக்கிறேன். அந்த பின்னால் ஒரு டிஸ்னி வேர்ல்டில் படங்களில் வர மாதிரி ஒரு பில்டிங் ஒன்றும் இருக்குது. நான் அதையும் ஒரு போய் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அதுக்கு முன்னே இதை பார்க்கணும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவான்ற இடமாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பில்டிங்கும் பெண்ணும் பெருசு எனக்கு தெரியலை என்னென்று, என்ன மாதிரியான வீடு என்னென்று எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் வில் கோ அண்ட் see. I guess that's a search. இதில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சில பேர் இருக்கணும். Free safari, we have not forgotten, free colchi, live not survive. அது இதெல்லாம் எழுதியிருக்காங்க. கோர்ட் ரூமாக இருக்கும்போது எனக்கு தெரியாது. ஏனென்றால் இதில் இருக்கிற அந்த ஸ்டாச்சு வந்து நீதி தேவதைன்ற ஸ்டாச்சு. ஆனால் கண்ணை கட்டையில் அது ஏன்னு எனக்கு விளங்கல. வளமை அப்படி கண்ணை கட்டி தான் நீதி தேவதை ஸ்டாச்சு போட்டிருப்பாங்க. இது ஏதாவது மேர்டர் இது நடந்த அல்லது ஏதாவது ஒரு ஓர் ஒன்று நடந்த இடம். கரப்ஷன் இஸ் அ பாலிசி, நாட் அன் ஆக்சிடென்ட். எஸ், இதை பாருங்க, இதில் பார்க்கணும் கரெக்டாக. கரப்ஷன் வந்து இஸ் அ பாலிசி, நாட் அன் ஆக்சிடென்ட். ஸோ தெரியாமல் ஒருத்தரும் கரப்ஷன் செய்கிறீங்கள. வெளிநாடுகளில் ஃப்ரீ த யூத். தேங்க்யூ. ஓகே, ஃப்ரீ செஃபாவி ஏதோ அப்படி இருக்காங்களே என்னென்னு விளங்குது எனக்கு. ரைட், நான் எந்த முகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறதில்லை. நான் நிற்கிற இடத்த உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் நிற்கிறேன்ன்றதுக்காண்டி ஒரு சின்ன ஞாபகத்துக்காண்டி தான் இந்த கிளிப். எஸ் 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 ஏன்னா நான் இதை நிற்கல வந்து ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் ஒன்று கொண்டு தந்தாங்க. ஜென்சி 212 who are we and what we demand என்று சொல்லி இதில் நிற்கல ஒரு இதை கொண்டு வந்து என்னட்டையே தாராங்க. நாங்களே கரப்ஷனுக்கு எதிராக போராடுறார்கள் தான் என்னட்டையே கொண்டு வந்து தாராங்க. அதில் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து ரிசைன் பண்ணட்டுமா. அதுக்கு பிறகு இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் ட்ரையல்ஸ் ஃபார் தீஸ் ரெஸ்பான்ஸ் கரப்ஷனுக்கு இருக்கிற ஆக்களுக்கு வந்து இதுக்கு கொண்டு போகட்டுமா. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக், அதாவது ஜெர்மனிலையும் வந்து இந்த ஜனநாயக போராட்டம் தொடங்குது. அதை வந்து ஜென்சி 212 who are we and what we demand சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஹேண்ட் அவுட் என்ன கொண்டு தந்திருக்காங்க. ஸோ ஐ மீன் பிளேஸ் வே ஆர், நான் நினைக்கிறேன் இது ஒரு மோஸ்ட் லைக்லி பப்ளிக் பிளேஸ் வே ஆர் people are demanding for justice for corruption. அதாவது வந்து ஊழல் செய்கிறார்களுக்கு எதிரானதாக தான் இந்த இது இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஒரு ஊழல் செய்கிறவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டவாதி தான்.
ஸோ அது என்னுடைய கையிலேயே கொண்டு தந்திருக்கிறாங்க. தான் டைமிங் என்று சொல்கிறது. அதற்காக தான் இந்த ஸ்கொயரில் வந்து மக்கள் கூட நிற்கிறாங்கள்ட்டும் இப்போ நான் கெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்று முழுக்க வந்து மக்கள் நிற்கிறார்கள். அவர் வந்து இங்கே கூட சுற்றி கூட சனம் நிற்கிறது காரணம் அதான். இது நான் நினைக்கிறேன் ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இதில். அதாவது என்ன, இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஜெட் ஒன்று போய்கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஜெட் ஒன்று போய்கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல்டன் அந்த நான் முதல்ல உங்களுக்கு காட்டி நான் ஒரு சர்ச் உண்டு. அந்த சர்ச்சுண்ட சரி என்ன ஜூம் பண்ணோன்னா ரைட். Nein, ich hab bessere App. Ich hab bessere. Warte, welches Bild willst du? Welches Bild willst du? Das ist weg. Emil, das hier, oder? அந்த சர்ச்சின் அந்த க்ராஸ் வந்து சூரியனை நோக்கி இருக்குது. பயங்கர சூப்பராக இருக்குது. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியினுடைய பியூட்டி. இப்போ வின்டர் தொடங்குற காலம் தானே, அதால் தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லோரும் ரோட்டில் இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். வெயில் நல்ல பின்னேற 3 மணி, ஆனால் கேமராக்குள்ளால் தான் வெயிலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கர வெயில் சொல்லலாத அளவுக்கு வெயிலாக இருக்குது. லுக் அட் த பியூட்டி ஆஃப் திஸ் பில்டிங் அண்ட் எப்படி ரெனோவேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஒரு சாமான் கூட கீழே தரையில் விழாது, அவ்வளோ பியூட்டியாக ரெனோவேட் பண்ணிருக்காங்க. Wir sind nicht im Stadtevent, schaffen wir. Und essen können wir immer. Essen wir da. Oder holt eine Pizza auf die Hand. Eben, ich hole die Pizza für alle. அந்த பில்டிங் எனக்கு ஒரு போய் பார்க்கணும்னு ஆசை. தூரத்தில் இருந்து பார்க்கல. இந்த பின்னால் ஒரு கிளாக் டவர் மாதிரி கிளாக்கோட இருக்குது பாருங்கள். 3:45 டைம் காட்டிக்கொண்டு. ஸோ அந்த பில்டிங் ஒருக்கா போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. என்ன பில்டிங் கிட்ட போய் பார்ப்போம் ரெண்டு ஜோதிச்சிட்டேன். ஸோ ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறார். ஸோ இவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்றால் வீடியோ போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். திரும்ப சொல்லிக்கொள்ளலாம். நான் பார்த்ததை இந்த சமூகம் பார்க்கணுமென்று நான் ஆசைப்படுவேன். ஸோ அதை நான் கட்டாயம் வீடியோ எடுத்து போடுவேன். அது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இதில் இந்த டைல், இந்த இடத்துல பியூட்டி, இந்த பில்டிங்ஸின் பியூட்டி அவ்வளோ இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் பார்த்தது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ அந்த பில்டிங்கு போய் கொண்டிருக்கேன். Dependencia de la cárcel, yo la voy a gestionar. அதில் பார்த்த பில்டிங்களுண்ட ரிப்ளிகாக்கள் எல்லாம் இதில் இருக்குது. நான் அதில் எங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினேன். அந்த பில்டிங்களுண்ட ரிப்ளிகாக்கள் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த ரிப்ளிகாஸ் வந்து செய்து வச்சுருக்காங்க. என்னத்தில் செய்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஷாப்ஸில். பட் இதெல்லாம் வேணுமென்ற ஆசை. இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காது. ஸோ வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசைப்பட்றேன். மார்பிள்கிட்ட செய்திருக்காங்களா என்னத்தில் செய்திருக்காங்களான்னு தெரியாது. பட்
இது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், இது நானும் செய்வேன், இது என்னாலையும் செய்யலும். என்ன பேசுகிறாக்கள் நிற்கிறோம், இங்கே இந்த டிக்டாக்ல பேசுகிறாக்கள் நிற்கிறோம், டிக்டாக்ல பேசுகிறாக்கள் நிற்கிறோம். ஹாய், நான் யாருக்கும் நன்றி சொல்லலை, சும்மா அந்த வீடியோ மட்டும்தான். எஸ், இப்படி இதெல்லாம் பார்க்கல ஆசையாக இருக்கும். அந்த பழங்காலத்து ஜெர்மன் பில்டிங் $218 அந்த CHF I guess. $218 அங்கே போகுது. இது வேண்டி கொண்டு 280,000 இது வேண்டி கொண்டு போய் என்ன செய்கிறது. பட் இந்த பில்டிங்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற அந்த மெட்ட பில்டிங்கை வந்து அப்படியே ரெப்ளிகாவாக செஞ்சு வச்சுருக்காங்க. €890. இதை நானே செஞ்சிருவேன். இதா என்னத்தில் செய்து வச்சுருக்காங்கன்னு தெரியலை. பட் €890. அது நான் முதல் காட்டின உங்களுக்கு வீடியோ காட்டின அந்த பில்டிங், எல்லா பில்டிங்கையும் வந்து அப்படியே ரெப்ளிகாவாக இன்னத்தில் நான் நினைக்கிறேன் கிளேல அல்லது இன்னத்துலையாவது செய்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணுறீங்க பண்ணது உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணாமல் போடுறேன். இந்த வீடியோவை. அப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் கேட்கும். சர்ச் ரிங் பண்ணுது. there's a flute man. இங்கே வந்து இப்படியும் வாழலாம். நான் ஒரு கருத்துக்களையும் சொல்ல விரும்பல. நான் ஏதாவது சொன்னால் அவங்க போய்ப்பாங்க. இது ஒரு சர்ச் எனக்கு. ஐ கெஸ் there's a church. உண்மையாகவே ரியலி லக்கி இப்படியான ஒரு விஷயத்தை நேராக வந்து பார்க்குறதுக்கு. இந்த சாவச்சேரியில் ஆரம்பித்த போராட்டம் இப்போ வந்து இங்கே விட்டுருக்கிறது. ஸோ அதுக்கு உண்மையாகவே கௌசல்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கடைசி வரைக்கும் என்னோட நல்லதுக்கு நான் இந்த இடத்துல இருந்து உண்மையாகவே உங்களுக்கு தேங்க் பண்ணணும். என்றால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி எல்லாம் என்டெக்மெண்ட் டொமீஷியம் ஃப்ராங்க்ஃபர்ட் டொமீஷியம் போட்டுருக்காங்கன்னு தெரியல. ரோடெல்லாம் பயங்கர க்ளீனாக இருக்குது. இடமெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. இதான் அந்த குட்டி சர்ச். நான் தூரத்தில் இருந்து பார்த்தேன்னா உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச் இந்த இதெல்லாம் ரிங் பண்ணுது. ஸோ கொஞ்சம் பின்னாடி போய் நான் அதை எடுத்து போகிறேன். இது எனக்கு வந்து மெமரிஸ். அட்டாக்களை என்ன எது திட்டினாலுமே இந்த வீடியோ எல்லாம் போடுறேன். ஆக்களுக்கு காட்டுறதுக்கா நிற்கிறேன் காட்டுறதுக்கா அதை வந்து என்ன சொன்னாலும் எனக்கு வந்து these are memories. ஓகே, இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் டிபிக்கலாக எங்கள் ஸ்ரீலங்கன் ஃபேமிலியாக தான் பேஸ் பண்ணுறோம். இது அந்த சர்ச்சில் ப்ரேயர்ஸ் நடக்குது. வாவ், என்ன ஒரு சர்ச். அந்த உயரத்துக்கு எல்லாம் போயிடமோ தெரியல, போய் பார்க்கணுமோ தெரியல. ஃப்ராங்க்ஃபர்ட் சர்ச் என்டெக்கன் எனக்கு தெரியல. ரிசர்ச் நான் சொன்னதால அந்த இடத்துல கூட ஆக நிற்கணுமெண்டு. சர்ச்சுக்குள்ளே படம் எடுக்கலாம்னு எனக்கு தெரியல. பட் இதில் எத்தனை பேர் எடுத்திருக்கணும், அதால் நானும் எடுக்கிறேன். ஆக்சிடெண்டாக தான் வாங்கினேன். கிறிஸ்டியன்ஸ் யாராவது இந்த சர்ச்சை பார்த்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இந்து, ஆனால் இந்த படங்கள் எடுக்கலாமோ வீடியோ எடுக்கலாமோ தெரியல. நான் வந்தபடியாக நானும் எடுக்கிறேன். இதில் வந்து மெழுகுவர்த்தி போட்டு இது பண்ணி போட்டுருக்கேன். இதில் எனக்கு விஷயங்கள் எழுதியிருக்கு. அந்த காலத்தில்
நான் நினைக்கிறேன் அந்த பிளாக் ஆர்ட் ஒயிட் ஆர்ட் எனக்கு விலங்குகள் இதெல்லாம் வந்து சர்ச்சுக்குள்ளே வாரத்தை கொடுத்து வைக்கணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே பிளாக் கடலில் இருந்த மாதிரி ரெட் கடலில் ஒரு ஆர்ட் ஒன்று இருக்குது. சர்ச்சுக்குள்ளே பார்ப்போம். இப்படி ஒரு சர்ச்சுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வாரன். இயேசு கிறிஸ்டின் ஸ்டாச்சூஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்ட் வந்து ஹேங் பண்ணப்பட்ட அந்த கடைசி நிமிடங்கள். மறைவா இப்படி ஒரு சர்ச்சுக்குள்ள வாழ்க்கையில் வரையில் நினைக்கிறேன். இதால் தான் எனக்கு எல்லா மதங்களையும் பின்பற்றணும், எல்லா மதங்களையும் கும்பிடணும்ன்ற ஒரு ஆசை. நான் ஒரு இந்துவாக இருக்க மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படையில. நான் ஒரு கத்தோலிக்கனாகவும் ஒரு முஸ்லீமாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சர்ச் எனக்கு என்ன சர்ச்னு தெரியல. இங்கே இருக்கிற யாராவது கிறிஸ்டியன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், அது என்ன சர்ச்னு சொல்லி அதில் கிட்ட போய் பார்க்கணும். கிட்ட வந்து எடுத்துருக்கிறேன். எல்லோரையும் சைட் சீயிங் எல்லோரையும் போட்டு சொல்கிறாங்க. வெளியால் போகிறேன் அந்த டைமில் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே வர விடுறாங்க ஹோல்டருக்கு. ஸோ திருப்பி போக சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கிற வழியில். பட் நீட்டாக எடுத்தபடியே எடுத்தேன். அப்படி இருக்கிற இதுக்குள்ளே கொடுத்து போயிருக்காங்க மாடல். ஸோ அதை மட்டும் பிக்சர் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் எடுத்து ஃபாதர் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு ஃபேமிலிக்கு. எம்மதமும் சம்மதம். Egal wie alt wir sind, wir werden zwar selbstständiger, aber wir brauchen immer gute Menschen, die unsere Kapsel nicht verlassen ist. Und das gilt egal wie alt wir sind. Deshalb haben so viele Eltern zweites und heißt heute ein ganz besonderes Vertrauen in ihn gebracht. Das ist Beatrice Selina Ferreira Weidinger. Das ist Wolfgang Bockstein. இப்படி ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா ஸ்டாச்சு வந்து டேர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மெதட் ஒன்று செய்திருக்கிறாங்க. கிட்ட வந்து நெட் ஒன்று அடிச்சிருக்காங்க. நெட் ஒன்று அடிச்சு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் நெட். தட்ஸ் அ கிரேட் ஐடியா. எஸ், we are going to do it. Thank you. Did you ever notice, இது சர்ச்சிൻ്റെ பின்பக்கம் அதே அந்த முதல் கீழே பார்த்த அதே ஸ்டாச்சு அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே திருப்பவும் செய்திருக்கிறாங்க. ஸோ லெட் மீ புட் த கேமரா இன்சைட் அண்ட் டேக் அ வீடியோ ஆஃப் இட். ஸோ கிறிஸ்டியன்ஸ் இந்த சர்ச்சை இந்த வீடியோ கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், எனக்கு இந்த வீடியோ வந்து உண்மையாகவே சரியாக பிடிச்சிருக்கேன்டா. நான் ஒரு இந்து, பிறப்பில் ஒரு இந்து. ஆனால் நான் முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் பௌத்த மக்களையும் சமமாக மதிக்கிறவன். இந்த சர்ச்சில் சின்னல எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ணாவை இந்த மண்டியன்குள்ளே கொண்டே வச்சுருக்கேக்கில்ல, அம்மா எல்லா வேளாங்கண்ணி மாதாவும் கூட்டி கொண்டு போய் அவை இந்த சர்ச்சிൻ്റെ வாசம் எனக்கு சின்னலேருந்தே மனசில் இருக்குது. இந்த சர்ச் வீடியோ எடுத்து போட்டாலும் உண்மையாகவே பெருமைப்படுறேன். இது இந்த சர்ச்சிൻ്റെ பின்பக்கம். உண்மையாகவே ரியலி ஒரு சூப்பர் சர்ச். உள்ளுக்குள்ளே போய் பார்க்க பயங்கர ஆசையாக இருக்குது. மேலே போய் எல்லாம் பார்க்க எலும்புதிரியா மேலே வீட்டு ரூம்ஸுகள் அதுகள் இதுகள் ஃபாஸ்டர்ஸ்ன்ட்டு ரூம்ஸ் இருக்குமான்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு நைஸ் வீடியோ, நல்ல வீடியோவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுதான் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோண்ட முக்கியமான பாட்டு இதுதான். நான் சொன்னேன் போலீஸ்காரத்தில் தராங்க. இங்கே அங்கே இருக்கிற மாதிரி இங்கே மக்கள் இருக்கிறாங்க. கார்களையும் எடுத்து வச்சுக்கொண்டு என்னென்னா நான் ஆசைப்பட்டதும் இதில் எங்களுடைய பொதுமக்களுக்கு சொல்லப்பட்டதும் சொல்ல விரும்பினதும் இந்த இதைத்தான். இல்லை எங்களோட கேகே ரோட்டை ஒரு கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ. இவ்வளோ ஒரு சின்ன ரோட்டான இந்த நடுவில் ஒரு ட்ரக் இருக்குன்னு அதில் போய் காட்ட விரும்பல.
இப்போ இந்த 2 ட்ராக்கும் இதில் நாங்கள் நிற்கிற இந்த ட்ராக்கும் அடுத்த ட்ராக்கும் வந்து ட்ராம் ட்ராக். அதுக்கு அடுத்தது வந்து பைசிக்கிள் லேன் இருக்குது. அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கார் வார் லேன் இருக்குது. இது வந்து இந்த ட்ராக் வந்து ட்ராம் ட்ராக். சரி, இதில் ட்ராம் மட்டும்தான் ஓடலாம், இதில் கார் ஓட இல்லாது. சரி, இதில் கார் ஓடினா துளைப்பாங்க, இதில் கார் ஓடலாம். காருக்காண்டி நான் அங்கால ட்ராக் இருக்குது தனிங்க. சரியா, அந்த 2க்கும் இடையில் உயர்த்தி காட்டி வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து காட்டி போட்டு திருப்பி வாரேன். இதில் உயர்த்தி காட்டி வச்சுருக்காங்க. காரோ அதுகளோ எதுவுமோ என்ன செய்யலாது என்றால் திருப்பி மற்ற பக்கம் அங்கால போட இல்லாது. கார் வந்து அங்கால போடவே இல்லாது. ட்ராமில் வந்து கார் அடிக்கவும் இல்லாது, காரில் வந்து ட்ராம் அடிக்கவும் இல்லாது. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று சைக்கிளுக்கு பைசிக்கிளுக்கு ட்ராக் அதில் கீறிக்காங்க. நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறேன், பைசிக்கிளுக்கு ட்ராக். இது வந்து ட்ராமுக்கு ட்ராக். ஓகே, ட்ராம்ன்றது இதுதான். இந்த மின்சார ட்ரெயின் மாதிரி ஒரு 3 பட்டி 4 பட்டி இருக்கிறது, இதுதான் ட்ராம் ட்ராக். ஸோ எனக்கு ஆசை இந்த கேகேஎஸ் ரோட், இந்த முக்கியமான ரோட் இருக்குது தானே, கேகேஎஸ் ரோட், மற்றது பருத்தித்துறை ரோட், அடுத்தது பலால் ரோட், இந்த 3ஐயும் இப்படி மாற்றணும். 4-5 ட்ராக். அதாவது வந்து மோட்டர் பைக் ஆட்டோ போகிறதுக்கு இந்த ட்ராக் இதில் மட்டும்தான் மோட்டர் பைக் ஆட்டோ போகலாம். கனரக வாகனங்கள் டிப்பர்கள் போகிறதுக்கு அந்த ட்ராக். அதால் டிப்பர் என்ன செய்யலாம், அதில் 100லையும் போகலாம். இந்த டிப்பர் ட்ராக் அதில் நீங்கள் க்ராஸ் பண்ணி இடிபட்டு சேர்த்தா அது ஒருத்தரும் பொறுப்பு இல்லை. அது வந்து சட்டமாக மாற்றணும். என்ன திட்டிக் கொண்டிருக்கிற ஆளுக்கு தான் இந்த வீடியோ. அதில் நடுவில் ட்ரிப்பருக்கு போகிற ட்ராக், அங்கால காருக்கு, அங்கால நாங்கள் இப்போ எங்களுக்கு அங்கால சொஃப் வெஹிக்கிள்ஸுக்கு அங்கால காருக்கும் அதுகளுக்கும் அங்கால. ஆகவே இதில் இப்போ இந்த ட்ரக்கை வந்து நாங்கள் ட்ராம் அடித்த மாட்டால் அங்கே ஸ்ரீலங்காவில், அல்லது ட்ராம் இல்லை என்று சொன்னால் மோட்டர் பைக்ஸுக்கு மட்டுமண்டா இந்த ட்ரக்குகளால் மோட்டர் பைக் மட்டும்தான் போய் வருவினோம். அதுலேயும் கோடு அடித்து விட்டால் எங்களாக்களுக்கு கோடு அடித்து சரி வராது. இப்போ எங்கடாக்கள்னு சொல்லி நான் கூடாமல் சொல்கிறேன்னு சொல்லி எங்கடாக்க கிணவர் குளறுவினோம். ஆகவே எங்களோட படியல் சும்மா இருக்க மாட்டான், தெரியும் தானே. ஒரு ட்ராம் ட்ரக்கால் போட்டு கிணற வாகனத்தால் பைக் கொண்டு இழுத்து கொண்டு போய் விழுந்தெலும்பி ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறது தான் எங்கடாக்கள் பழக்கம். ஸோ அப்படி போட இல்லாமல் உயர்த்தி கட்டியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ராமுக்கு அங்கால பாருங்கோ, இந்த ட்ராம் வருது, ட்ராமுக்கு அங்கால வந்து உயர்த்தி கட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ இப்போ இதில் நாங்கள் இது போடுவோமா இருந்தால் சொஃப் வெஹிக்கிள்ஸ், அதாவது அந்த மோட்டர் பைக்குக்கும் ஆட்டோவுக்கும் மட்டும் இந்த ட்ரக்கண்டு போடுவோமா இருந்தால் இந்த ட்ரக்கில் இருந்து அங்கால டிப்பர்ன்ற ட்ரக்குக்கு ஒருத்தரும் போயிடாது. அங்கால அந்த டிப்பர் பஸ் எல்லாம் நடுவில் போக விட்டுட்டு அதுக்கு அங்கால காருக்கு மட்டும் இப்படி ட்ரக்கை 3ஆக மாற்றினோம்னு சொன்னோம். 3ஆக பிரித்து கேகேஎஸ் ரோட்டை பெண்ணும் பெரிய இடமா. இப்போ இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பண்ணிக்கிறீங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் 50 மீட்டர் 60 மீட்டர் அகலமான ரோட். இதை போடணும்னு தான் எனக்கு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. இதில் எல்லா இடமே சிக்னல். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சிக்னலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு சிக்னல் போடுறதுக்கு 200 மில்லியன். எனக்கு அது விளங்கலை, ஏன்னா அவ்வளோ காசுண்டா அப்படின்னா எத்தனையோ 1000 மில்லியன் போட்டு இந்த ரோட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு சந்தியும் ஒவ்வொரு சின்ன ரோட்டும் சிக்னல். ஸோ முதல்ல நாங்கள் ஆட்களை எம்ப்ளாய் பண்ணி இந்த வேலையை செய்வோம். அதுக்கு பிறகு மானசபை வந்தால் எனக்கு கிடைச்சாவா மானசபை நான் அப்படி இல்லையண்டா ஓகே என்றுட்டு பாய் என்று போட்டு போய் நான் என்னுடைய டாக்டர் தொழிலை செய்ய வேண்டியா. இது ஒரு கனவு. இந்த கனவுக்காக இந்த சின்ன வீடியோ. இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. Evangeline Kirchi in Frankfurt and branch. So இது ஸ்போர்ட்ஸ் ஷாப் என்னமோ தெரியல. Beauty of Frankfurt in 30 minutes. Frankfurt, Germany. Also auf einen Menschen nehmen. நாளைக்கு பெரும்பாலும் ஜெர்மனி பெர்லின், வெஸ்ட் பெர்லின். நான் நினைக்கிறேன் இது ஒரு சவச்சாலை நினைக்கிறேன். இந்த சவச்சாலை சுவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செத்தாக்கள், இந்த சொலமன் லெப்பர்ட், ஜொஹான் லேர்னு என்று சொல்லி ஒவ்வொருத்தட்ட பேர் எழுதியிருக்கிறாங்க. இதில் 2 கல்லும் வச்சுருக்குறாங்க. ஏனென்றது எனக்கு தெரியலை. இதில் ஆக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அங்கே பின்னால் நிற்கிற கார் வந்து பாலிசின்னு இதில் வந்து ஒருத்தட்ட பேர் எழுதியிருக்காங்க. லாட்ஸ் ரிகா சோல்ஜர்ஸ்ன்ற பேர். அவர் ஏன்டக்கா ஒரு நாளைக்கு மாவீரட்ட இது எல்லாத்தையும் நாங்கள் எழுத மாட்டோமா? அப்படி ஒரு நாளைக்கு இப்படியாவது எங்கள்ட மாவீர தெய்வங்களோட பேர்களை ஒரு எழுத மாட்டோமா? யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல எழுதுவோம். நான் எழுதுவேன், யார் எழுதாட்டும் நான் எழுதுவேன். இடமும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் புதைச்சிருக்கிறாங்களோ தெரியாது அவ்வளோ பேரையும். இதில் முழுப்பேற்ற பேரும் இருக்குது. அதில் சின்ன கல்லும் கொண்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 1926 லொட்ச கோச்
வருஷம் 1926 இறந்த ஆக்கள் இறந்த போர் வீரர்களை நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பெரிய சுவர் உண்டு. நான் நினைக்கிறேன் வேர்ல்டு வாரில் இறந்தவங்க நினைக்கிறேன் 1927 என்றால் 1881 இறந்த ஆக்கள பேரும் இருக்குது. ரிகா 1896, கெப்ஸ்டெயின் 1885. இது வந்து என்னத்தில் செய்திருக்காங்கன்னா அது மெட்டலில் அடித்து உள்ளுக்குள்ளே இன் பண்ணியிருக்காங்க. அதில் உடைக்கவும் மேலாது, உடைக்கவும் மாட்டாங்க. அதில் சின்ன கல்லொண்டு வச்சுருக்காங்க ஞாபகமாக. ஏன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை கன தூரத்துக்கு இருக்கா சரியா, அது நீண்ட ஒரு தூரத்துக்கு கிடக்கு. இது உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியலை இது என்ன. இதில் நிற்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டினான் நான். அப்போ அவர் சொன்னவர் இது ஒரு செமெட்ரி தான், all Jewish cemetery 1272, 1828, 1938, 1942. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டஸ்ட் ப்ரிசர்வ்டு ஜூவிஷ் பியூரிங் பிளேஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட் அண்ட் மெயின் ஏர்லிஸ்ட் ப்ராபபிள் பியூரியல்ஸ் லாஸ்ட் செப்பில்ச்சர். இதுதான் ஓல்டஸ்ட், அதாவது வந்து ஜூவிஷ் மக்களுடைய ஓல்டஸ்ட், அதாவது வந்து இதுக்குள்ளுக்குள்ளே தான் புதைக்கப்பட்டிருக்கு அவருடைய உடம்பு. இதுக்கு முழுடவும் இருக்குது பேர். இதுதான் அந்த செமெட்ரி. ஜூவிஷ் மக்களை வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு வாரில் வந்து ஹிட்லர் கொலை செஞ்சது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கையொண்டை விட்டு கேமராவை அப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த ஓல்டஸ்ட் ஜூவிஷ் மியூசியம். ஓகே, ஸோ எங்களோட ஜூவிஷ் மக்களும் வந்து ஹிட்லரால் கொலை செய்யப்பட்டது. ஸோ எங்கண்ட வரலாறும் இப்படி ஒரு நாளைக்கு ஓல்டஸ்ட் செமெட்ரி நிற்கல ஒரு இனம் தெரியாத ஒரு உணர்வு. தூரத்தில் எல்லாம் கல்லுக்கெல்லாம் தெரியுது, சூம் பண்ணி காட்டிலாது. இதுதான் இதில் நிற்கல ஒரு இனம் தெரியாத உணவு. பெட்ரன் கொஃப் எஜின் ஜெஃபார்ட் எழுதியிருக்கு. இதில் ஒவ்வொருத்தட்ட பேரும் இதில் அடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓல்டஸ்ட் ஜூவிஷ் செமெட்ரி. அவங்கள அதை உடைக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை உடைக்கையில் இதில் முழுப்பேற்ற கல்லுகளும் பொறிக்கப்பட்டிருக்கு, பேர்களும் கற்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில். தேங்க்யூ. இவர்கள் அதை உடைக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் செமெட்ரி அப்படியே காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கிளியரான வீடியோவாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி யாருதெல்லாம் வீடியோ எடுத்து போட விருப்பம் என்னென்னு சொல்லி அது வந்து லோக்கல் ஹோம் இன்டர்னல் போர்ட விக்டிம்ஸுன்ற பேராம். நான் சோல்ஜர்ஸ் நினச்சேன், விக்டிம்ஸுன்ற பேராம், அதாவது பொதுமக்களுடைய பேராம். அவ்வளோ முள்ளிவேக்கால்லையும் இப்படி கல் நடுறாண்டா எங்களுக்கு 1,2-3 லட்சம் கல்லுகள் நட வேண்டி வரும். சில குடும்பத்தோடு எல்லாரும் செத்தாண்டால் எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படியாவது கடைசியாக வெல்லுவோம் உங்களோட அவ்வளோதான். அதுக்கான தான் இது நான் போடுறேன். பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின்
பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம், நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி.